நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதிலே 25வது வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று நாம் படிக்கிறோம். இந்த கவலை முதலாவதாக சிந்தையை முழுவதும் ஆளுகை செய்கிறது. இரண்டாவது, அந்த சிந்தையிலே ஆளுகை செய்கிறதை தான் நாம் ஆங்ஸைட்டி என்று சொல்லுகிறோம். கவலை எப்போதும் ஒரு ஒரியிலேயே இருப்பது. இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, இப்படியே இவர்கள் கவலைப்பட்டு அது ஆங்ஸைட்டி டிசார்டராக மாறிவிடுகிறது. அந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், அது சரீரத்தில் கை வைக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த ஆங்ஸைட்டி டிசார்டர். இவர்கள் கவலைப்பட்டு டென்ஷன் ஆகிறதுனால, கவலைப்பட்டு பயப்படுகிறதுனால, கவலைப்பட்டு சோர்ந்து போகிறதுனால மசில் டென்ஷன் வருகிறது, கை கால் வலி வருகிறது, இன்னும் சில சரீர பாகங்களிலே அது கை வைக்க ஆரம்பிக்கிறது. ஆகையினால் இவர்கள் தொடர்ந்தேச்சியாய் மருத்துவரை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லது சைக்காட்ரிஸ்டை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இப்படியே அவர்கள் கவலைப்பட்டு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வார்த்தை சொல்கிறது, ஆமென், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கடைசியாக இது என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, நீங்க எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயமாகத்தான் முடிய பண்ணுவார். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. என்ன நடக்கும்னா, இந்த ஜெயத்தை பார்க்க வேண்டிய அந்த நாளிலே, இந்த ஜெயத்தை கர்த்தர் என்றைக்கு குறித்து வைத்திருக்கிறாரோ, அந்த அப்பாயின்மெண்ட் டைம் என்று சொல்லுகிறோமே, அந்த நேரத்தை என்றைக்கு வைத்திருக்கிறாரோ அன்றைக்கு ஜெயத்தை சந்திக்கிற நீங்கள், ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டிய நீங்கள் கவலைப்பட்ட நாளிலே பலவீனப்பட்டதினால் அந்த பலவீனத்தோடு தான் அதை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகையினாலே இந்த நேரத்திலேயும் பரிசுத்த ஆவியின் பலத்திலேயும் வேத வசனத்தின் ஆழத்திலேயும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் எதை குறித்தும் கவலையே பட வேண்டாம், எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய நிலைகளை எல்லாம் அறிகிறார். நிச்சயமாகவே நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எதிலே கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து ஜெபியுங்கள். அதில் கண்டிப்பாக ஒரு வெற்றியை தர கர்த்தர் காத்திருக்கிறார். Thank you. God bless you.